ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான காடை கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதாவது குயில் கிரேவி. ஃபஸ்ட்டு வந்து கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகை போட்டு வெடித்ததும் நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை உள்ளே ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடணும். பாதி வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து கருவேப்பிலை வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். எல்லாரையும் ஒன்று சேர நல்லா மிக்ஸ் பண்ணி லைட்டாக வதங்கணும். அதுக்கப்புறம் ஃப்ளேவருக்கு கொஞ்சோண்டு கொத்தமல்லி வந்து உள்ளே ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கி விடணும். தென் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன், அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நம்ம வந்து உள்ளே ஆட் பண்ணி பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். அதுக்கப்புறம் அந்த கேப்பில் நான் தக்காளியை வந்து நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், அந்த பேஸ்ட்டையும் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா வதக்குற வரைக்கும் நம்ம என்ன பண்ணலான்னா, நான் மேலே ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குற இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி ட்ரை ரோஸ்ட் பண்ணி நம்ம வந்து மசாலா அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் அந்த கேப்பில் காடையில் வந்து தயிர், மஞ்சள் தூள், மிளகாத்தூள் போட்டு மேரினேட் பண்ணி வச்சிடணும். இப்போது தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை உள்ளே ஊற்றிடணும். ஊற்றி நமக்கு தேவையான அளவு உப்பு, தண்ணி ஊற்றி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற காடையை உள்ளே ஆட் பண்ணலாம். உள்ளே ஆட் பண்ணிட்டு எல்லா மசாலும் எல்லா காடை மேலேயும் நல்லா கோட் ஆகிற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரதான் கன்சிஸ்டன்சி. எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சுன்னா டேஸ்டியான காடை கிரேவி ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.